குருவே என்னை ஆண்ட பரம்பொருளே ஆதி குருவே என்னை ஆண்ட பரம்பொருளே ஜோதிமயமாகி நின்ற குருவே என் சர்க்குருவே மகரிஷியே கண்ணே கருத்தே கருத்தில் உறும் நற்கனியே என்னை ஆண்ட பரம் பொருளேயல் குருவே 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 என்னை புவியில் ஒரு பொருளாக்கி என்னை புவியில் ஒரு பொருளாக்கி தன்னை உணர வைத்தயல் குருவே 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 மகரிஷியே தன்னை உணர வைத்த குருவே மகரிஷியே கலி தந்த வலி போக்க கலி தந்த வலி போக்க அற்புத கலையாம் உடற்பயிற்சி காய கற்பம் அகத்தவம் தந்த அருட்செல்வரே என் உள் ஆணவம் கன்மம் மாயையை நீக்கிடும் குருவே என் உள் ஆணவம் கன்மம் மாயையை நீக்கிடும் அகத்தாய்வு தந்த அருள் நிதியே குருவே மகரிஷியே அருள் நிதி தரவல்ல அருள் நிதி தரவல்ல ஆனந்த மலையே மலையே குருவே நீ அருள் நிதி தரவல்ல ஆனந்த மலையே குருவே 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 என் வாழ்வில் குருவே என் வாழ்வில்
வந்த வினைகளும் வருகின்ற வினைகளும் குருவே என் வாழ்வில் வந்த வினைகளும் வருகின்ற வினைகளும் மகரிஷி என்று உனது பெயர் சொல்ல எனது வினைகள் கலங்குமே குருவே குருவே. மகரிஷி என்று உனது பெயர் சொல்ல எனது வினைகள் கலங்குமே குருவே 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 குருவே. நீ நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நாயகர்க்கும் குருவே நீ நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நாயகர்க்கும் வல்லார்க்கும் வரமளிக்கும் வாழ்வே வல்லார்க்கும் வரமளிக்கும் வாழ்வேயல் சர்க்குருவே. வல்லார்க்கும் வரமளிக்கும் வாழ்வே எல் சர்க்குருவே மகரிஷியே நீ இங்கு வல்லார்க்கும் வரமளிக்கும் வாழ்வே என் சர்க்குருவே மகரிஷியே நீ இங்கு வருக வருகவே வருக வருகவே வருக வருகவே குருவே நீ இங்கு வல்லார்க்கும் வரமளிக்கும் வாழ்வே என் சர்க்குருவே மகரிஷியே நீ இங்கு வருக வருகவே வருக வருகவே வருக வருகவே உனது மெய் அன்பர்களுக்கு குருவே குருவே நீ இங்கு வருக வருகவே உனது மெய்யன்பர்களுக்கு நலமெலாம் தருகவே குருவே நீ இங்கு வருக வருகவே உனது மெய்யன்பர்களுக்கு நலமெலாம் தருகவே குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் என் சர்க்குருவே மகரிஷியே சரணம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஆசானுடைய ஆசி இந்த இடத்திலே சூட்சுமமாக எழுந்தருளி அவருடைய வருகை அன்பர்களுக்கு நலமெல்லாம் அளிக்கட்டும். அன்பானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு துவக்கம் இங்கே.
மனித பிறவி என்பது ஒரு பிணி என்று சித்தர்கள் சொல்வார்கள். பிணி என்றால் உடல் சார்ந்த மனம் சார்ந்த நோய்கள் என்று பொருள். இனி ஒரு பிறவி தேவையில்லை, பிறவி என்பது ஒரு பிணி என்று சித்தர்கள் சொல்லும் பொழுது இறைவன் நம்மை எதற்கு படைக்க வேண்டும்? ஒரு 5 அறிவு விலங்கு நிலையிலேயே நம்மளை வச்சிருக்கலாமே இறைவன், இல்லையா? அந்த 5 அறிவு விலங்கு நிலையை கடந்து ஒரு 6வது அறிவுடைய ஒரு மனிதராக இறைவன் நம்மை எதற்கு இந்த உலகத்திலே படைக்க வேண்டும்? ஒரு கேள்வி வருதா? ஆனால் நம்ம அந்த கேள்வியை அந்த முறையில் சிந்திச்சிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு மகானாக இருந்திருப்போம். நம்ம அந்த முறையில் சிந்திக்கலை, நம்ம மாற்றி சிந்திக்கிறோம். நம்ம எல்லாமே எதிர்மறையாக சிந்திப்போம். நான் ஏன் தான் பிறந்தேன்னு தெரியல, அப்படி சிந்திப்போம். நம்ம சொல்கிறதெல்லாம் பாருங்கள், நான் ஏன் தான் பிறந்தேன், நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து சிக்கினேன், இல்லையா? ஏன் என்னுடைய பிராணனை வாங்குறீங்க, இல்லையா? ஏன் எனக்கு தொல்லை தரீங்க, இல்லை? இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? உங்கள்கிட்டலாம் நான் வந்து படுறதை விட நான் எங்கேயாவது போயிடலாம். நம்ம பேசுகிறதெல்லாம் எப்படி பேசுகிறோம் பார்த்தீங்களா? அப்படியே எதிர்மறையாக பேசுகிறோம். எல்லாத்துக்கும் அடிப்படை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நம்ம எதுக்கு படைத்தான் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவேற்புரை நிகழ்த்தும் போது ஐயா அவர்கள் சொன்னார், வேதத்தில் ஒரு இடத்துல ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டிருப்பாங்க. பரோபகார்த்தம் இதம் சரீரம் புண்ணியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வேதத்தில். ஒரு இடத்துல குருகுலத்தில் அந்த வேதம் கற்றுக்க போகும்பொழுது முதல்ல சொல்கிற ஸ்லோகம் அதுதான், பரோபகார்த்தம் இதம் சரீரம் புண்ணியம். இங்கே வந்திருக்கியாப்பா நீ, இந்த ஒரு அற்புதமான ஒரு பண்பாட்டு கல்வியை நீ வந்து கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கிறியே, இதனுடைய முதல் நோக்கம் என்னென்னா, மனித பிறவி நோக்கமே சேவை செய்வதற்கு. அதுதான் ஐயா கூட சொன்னார் வரவேற்புரையில். அப்போ நான் சேவை, அப்போது மனசில் ஒரு கேள்வி வரும், நான் சேவை செய்தேன்னா என் குடும்பத்தை யார் பார்க்கறது, என் வேலை யார் பார்க்கறது, எனக்கு யார் சம்பளம் கொடுப்பாங்க, இதெல்லாம் வரும். சேவை என்பது நான் ஒரு சமுதாயத்துக்கு சேவை செய்கிறேன்னா அது மட்டும் சேவை இல்லை. சேவையினுடைய முதல் பொருளே என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நான் வந்து நலமாக பார்த்துக்கிட்டேன்னா அதான் முதல் சேவை. ஆனால் நம்ம அதில் கூட பாருங்களேன், நீங்கள்லாம் சொல்லுவீங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கணவர்லாம் பார்த்து, நான் யாருக்கோசரம் இப்படி கிச்சனில் படாத பாடுபடுறேன், உங்களுக்கோசரம் தானே சொல்கிறீங்களா இல்லையா? இங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நான் யாருக்கோசரம் ஓடி ஓடி உழைக்கிறேன், நைட் ஷிஃப்ட்டு அந்த ஷிஃப்ட்டெல்லாம் போகிறேன், யாருக்கோசரம் உழைக்கிறேன். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, உடல் நலம்னு எடுத்துக்கிட்டோன்னா யாரும் தியாகி இல்லை. யாரும் வந்து தன்னுடைய உடல் நலத்தை விட்டு கொடுத்து ஒரு சேவை செய்யணும்னு எந்த ஒரு மதத்திலையும் சொல்லலை, எந்த ஒரு உபதேசத்திலையும் சொல்லலை. அதனால தான் மகரிஷி மட்டும் ரொம்ப தெளிவாக சொன்னார், வாழ்க்கையில் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் சுயநலம் அவசியம், அந்த சுயநலம் அவரவர்களுடைய உடல் நலத்தில் மட்டும் இருக்க வேண்டும். அப்போ எது முக்கியம் ரொம்ப? அவ்வளோதான், என் உடல் நலம் எனது. நாங்கள் வகுப்பிடும்போது தான் சொல்லுவோம், காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், 9 முறை சொல்லுங்கள், எனது ஆரோக்கியம் எனது பொறுப்பு. யார் பொறுப்பு? என் ஆரோக்கியம் என் பொறுப்பு தான். நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவியா, நீ மருந்து வாங்கி கொடுப்பியா, இதெல்லாம் கேட்கக்கூடாது யாருமே. ஏன் என் பொறுப்புன்னா, நம்ம கூட இருக்கிற உறவுகள் இது எல்லாமே வந்து நமக்கு இருந்தாலும், என்னோட கடைசி இறுதி மூச்சு வரைக்கும் என்னோட பிரயாணம் பண்ண போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய உடம்பு மட்டும்தான், இல்லையா? அப்போ நான் எதை முதல்ல பார்த்துக்கணும்? என் உடம்பைத்தான் முதல்ல பார்த்துக்கணும். இதுதான் முதல் சேவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முதல் சேவையிலே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, முதல் கோணல்
பாருங்கள், நிறைய விஷயம் நான் ஆரம்பிப்பேன், நீங்கள் தான் முடிக்கணும். அப்போ முடிக்கிறீங்கோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ எது நமக்கு ரொம்ப அவசியம் கவனம் இருக்கணுமோ அதிலே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கோட்டை விட்டுட்டோம். அப்போ அதில் கோட்டை விட்டதுனால என்ன பண்ணுறது? நமக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள், விதி அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது என்ன பண்ணுறதுன்னா அது வேலையை அப்படியே வந்து பிடிச்சிக்கிறது. அப்போ எனது ஆரோக்கியம் எனது பொறுப்பில் இருந்ததுனால் அடுத்த கேள்வி உங்களுக்குள்ளே வரும், விதியா மதியா? அந்த விதியை என் மதியால் நான் என்ன பண்ண முடியும்? நான் ஆரம்பிப்பேன், நீங்கள் முடிக்கணும். விதியை மதியால் வெல்லலாம். அப்போ அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த வேதாத்திரியம். ஞாபகம் வச்சு, இன்றைய காலகட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு செஷன் இப்போது பார்க்க போகிறோம். இந்த உடம்புன்றது ஒரு வாகனம், இப்படி வச்சுக்கோங்க. இந்த உடம்புன்றது ஒரு வாகனம். இப்போ இந்த வாகனத்தை எடுத்து போய் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் முடிங்க. சர்வீஸ் விடுவோம் பாருங்கள், சர்வீஸ் விடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம உடம்பை ஒரு சர்வீஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ சர்வீஸ் பண்ணிட்டோம்னா, ஆனால் அந்த வண்டிலாம் என்ன ஆகும்? ஓட ஓட அதுவும் தேய்மானம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வண்டியும் ஓட ஓட தேய்மானம் தான் வரும். ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? தினமும் ஒரு சர்வீஸ், தினமும் ஒரு சின்ன சர்வீஸ் தினமும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த வண்டி அப்பப்போ கொஞ்சம் என்ன ஆகும்? கொஞ்சம் நட்டு கழலும், எங்கே ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பார்ட்ஸே கீழே விழும், வரும். இதெல்லாம் வரும். வந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம்? அவ்வளோ சரிப்படுத்திக்கலாம். அப்போது எனது ஆரோக்கியம் சரிங்களா? இனிமேல் நாங்கள் பேசுகிறது அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் தான் அதிகமாக பேச போகிறீங்க, நல்லா சத்தமாக பேசணும், சரிங்களா? இது மௌனம் வகுப்பு அல்ல. ஒன்று. ரெண்டாவது, யாராவது பொங்கல் சாப்பிட்டு வந்தீங்களா? நல்லா, நானே இன்னைக்கு காலையில் பொங்கல் சாப்பிட்டேன். நானே இவ்வளோ பேசுகிறேனே இல்லையா? நல்லா தெளிவாக பேசலாம் நம்ம எல்லாருமே. இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், குடும்பம், நம்ம இதெல்லாம் ஒரு குடும்பம். ஆன்சர் தப்பாக இருந்தால் கூட ஓப்பனாக பேசு, திருத்திக்கலாம் நம்மளை, சரியா? நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது. ரைட், குட். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஏன் உடற்பயிற்சி செய்யணும்? நான் அடுத்த ஒரு கேள்வி மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். ஐயா, நான் வந்து 20 வருஷமாக உடற்பயிற்சி செய்கிறேன். நிறைய பேர் மனசுக்குள்ளே வரும். இப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்காங்க, அவங்க உடற்பயிற்சின்னா கிலோ என்னன்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கும் உடம்பில் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கும் உடம்பில் பிரச்சனை இருக்குது. அப்போ நானும் அவங்கள மாதிரி செய்யாமல் இருந்துடலாமே. ஒரு கேள்வி வருதா? ஒன்று. நான் இவ்வளோ உடற்பயிற்சி செய்கிறேன், காலையில் எழுந்தேன்னா எனக்கு வந்து உடம்பெல்லாம் வலிக்குதே, ஏன்? இந்த கேள்வி நமக்குள்ளே நிறைய வரும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக என்ன இன்றைக்கி நம்ம. அதனால் இப்போ இந்த உடற்பயிற்சி நான் ஏன் செய்யணும்? மகரிஷி ஏன் இதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறார்? மனவளக்கலைக்கு உள்ளே வந்தாலே முதல்ல நம்ம கொடுக்குறது எது? உடற்பயிற்சி தான். ஏன் இதுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? ஒரு அற்புதமானது, அற்புதமான பிறவி இந்த பிறவி. இங்கே இருக்கிற நம்ம இத்தனை பேர் இருக்குமா? ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் எல்லார்கிட்டையும், உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட தான். உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் வந்து இந்த அப்பா அம்மாவுக்கு பொண்ணாக பிறக்கணும்னு நீங்கள் கேட்டிங்களா? கேட்கல. நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் ஐயா யாராவது கேட்டோமா? அப்போ யாருமே கேட்கல. இதுலேருந்து என்ன தெரியுது? நான் இந்த அப்பா அம்மாவுக்கு பொண்ணாவோ பையனாவோ பிறக்கணும்னு நாம் கேட்கல. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? அவ்வளோதான். பாருங்கள், சொல்கிறாங்க பாருங்கள். பிறப்பு என்பதே யார் கண்ட்ரோலில் இல்லை? நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இதுவே என் கண்ட்ரோலில் இல்லை. அப்போது
ஒரு பிறப்பு என்பதே என் கண்ட்ரோலில் இல்லைன்னா எனக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன நடக்க போகிறது, இது எந்தெந்த நேரத்தில் வெளியில் வரப்போகிறதுன்றது எனக்கு முதலே தெரிஞ்சிருமா? அது தெரியாது. 90% வியாதி முத்தின பிறகு தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட ரிப்போர்ட்டில் தெரியும். அது ஆரம்பத்திலலாம் தெரியாது. 90% முத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியும் ப்ராப்ளம் அப்படின்னு. தாயாரும் மங்கையரும் கைவிட்டு தாழ்ந்தன பின் நீ யார் நான் யார் என பகவர், அந்நேரம் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வார், கொண்ட நோயாரும் நீயாரும் ஒரு பாயாரும் வேறேது நட்பாம் உடலே. பட்டினத்தார் சொல்றார். விழிப்பு நிலையோடு இரு. உடம்புல மட்டும் விழிப்பு நிலையோடு இரு, ஜாக்கிரதை, எச்சரிக்கை கொடுக்குறார். அவரை சொல்கிறார். பட்டினத்தார் பாடலாம் அவர் தான் உதாரணத்தமாக எடுத்துப்பார். அவர் சொல்கிறாரு, தாயாரும் மங்கையரும் கைவிட்டு தாழ்ந்தன பின். யாரெல்லாம் அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவி, என் மகன், என் அம்மா அப்பா, என்னுடைய உறவுகள் எல்லாருமே எதுலாம் என்னை இன்றைக்கி வந்து தாங்கி 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 பார்த்துக்குதோ அத்தனையும் கைவிட்டுடும். எப்போ கைவிட்டுடும்? எனக்கு ஒரு நோய் வந்தால். நம்ம கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. இல்லாத நோய் ஒன்று இருக்குது, டாக்டர் சொல்லிட்டாரு, 3 வாரம் வீட்டில் போய் படுத்துட்டே இருங்களேன். நம்ம உறவுகளாக நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு அப்போ தான் தெரியும். உறவுகள் மேலே தப்பு இல்லை. நமக்கு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சகோதரன் சகோதரியாவோ அப்பா அம்மாவுக்கு ஒரு நோயின்னு வந்துருச்சுன்னா நம்ம மனசளவில் கஷ்டப்படுவோம், துன்பப்படுவோம், கண்ணீர் சிந்துவோம், அழுவோம், கடவுளை திட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு செய்ய பணிவிடைகளை நம்ம செய்துக்கிட்டே இருப்போம். 2 மாதம் செய்வோம், 3 மாதம் செய்வோம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விரக்தி வந்துடும். வருதா? இயற்கை தானே அது. நானும் 6 மாதமாக இவங்களுக்கு பண்டிகை என்னால் பணிவிடை செய்ய, ஏன் என்னுடைய உடம்பு ஒத்துழைக்கலை. சொல்கிறோமா? அதை தான் சொல்கிறார், அந்நேரம் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வார். எந்த உறவு எதுவாக இருந்தாலும், உன்னை கண்ணேன்னு சொல்கிறது, மணியேன்னு சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு நோயின்னு ஒன்று வந்துருச்சுன்னா கடைசியில் உனக்கு யாரோட உறவான்? கொண்ட நோயாரும்னா உனக்கு என்ன நோய் வந்திருக்குதோ அது. நீ யாரும், யாருக்கு அந்த நோய் வந்ததோ அவர். ஒரு பாயாரும். பாயார்னா யார்? இந்த பாய். நீ, உன்னுடைய நோய், இந்த பாய், 3 பேருக்கு தான், வேறு யாரும் உறவு கிடையாது உனக்கு. அதனால தான் சொன்னாங்க, வேற மாதிரி பார்ப்பா அவனுக்கு முத்தி போச்சுப்பா, பாய போகிறான்றான்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான். அப்போது என்னோட உறவுன்னு சொன்னால் இந்த உடம்பு தான். புரியுதுங்களா? இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம உடற்பயிற்சி பண்ணோம்? கொஞ்சம் கை இவ்வளோ தூரம் தூக்குறீங்க. மகராசனத்தோடு நிறுத்திட்டிங்களா? ஃபுல்லாக பண்ணிங்களா? மகராசனம் நிறுத்திட்டிங்களா? ஃபுல்லாக பண்ணிங்களா? அப்போ நல்லா தூக்கலாம். ரைட், ஓகே. ஏன் மிச்ச பேர்லாம் செய்யலை? ஏன் செய்யலை? சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் வகுப்பே. இப்போது ஏன் செய்யலை? வெரி குட். இங்கே வரணும்னு அவசரமாக. ரைட், ஓகே. அப்புறம் வேறு? ஈரோட்லேருந்து வரீங்க. ஈரோடு தானே? பெருந்துறை. அங்கே வீட்டிலேருந்து மன்றம் எவ்வளோ தூரம்மா? எவ்வளோ தூரம்? 10 நிமிஷம். இங்கே 10 நிமிஷம் தூரத்துக்கு வரணும், வேகமாக வரணும்னு உடற்பயிற்சி பண்ணல. நாங்கள் 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். எப்போவுமே 4 மணிக்கு எழுந்துற பழக்கம். அதே மாதிரி ட்ரெயினில் 4 மணிக்கு எழுந்துட்டோம். வேறு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ட்ரெயினில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கம்பார்ட்மெண்ட்டில் வெளியில் வந்துட்டு நின்றுட்டு கைப்பயிற்சியை முடிச்சுட்டு 2 பேரும் திருப்பியும் உள்ளே போய் பர்த்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சியை ட்ரெயின்லேயே முடிச்சுட்டு, பதி பண்ண முடியாது, மற்றவங்க எல்லாம் எழுந்துடுவாங்க. மகராசனம் பண்ண முடியாது, கீழே விழுந்துடுவோம். மசாஜ், அக்கு ப்ரெஷர் முடிச்சுட்டு நேராக வந்த உடனே ஐயா தான் பிக்கப் பண்ணார் செந்தில். நேராக ஐயா வீட்டுக்கு, துணைத் தலைவர் வீட்டுக்கு வந்துட்டு
அங்கே வந்த உடனே காயகல்பம், கபாலபதி, மகராசனம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நேராக கிளாஸுக்கு இங்கே வந்திருக்கிறோம். ஏன் ஏன் அவ்வளோதான், அவ்வளோதான். இவ்வளோ பண்ணியே உள்ளுக்குள்ளே என்ன வருமானு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ இதெல்லாம் பண்ணாதவங்க கதியெல்லாம் எப்படி இருக்கும்? அதுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு நாள் கூட உடற்பயிற்சிக்கு வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க, சின்ன குழந்தைங்க மாதிரி. நேரம் இல்லை, நம்மளாம் நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். தயவுசெய்து யாருமே சொல்லாதீங்க, டோன்ட் சே ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு சொல்லக்கூடாது யாருமே. நாங்கள் வந்து வகுப்பு எடுக்கிற இடத்தெல்லாம் ரொம்ப கிளியராக ஒரு எச்சரிக்கையே கொடுக்குறோம். யார் யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நேரம் வந்துருச்சின்னு அர்த்தம். நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஆரம்பித்தேன்னா நீங்கள் முடிக்கிறது வேறு மாதிரி முடிக்கிறீங்க. நான் அப்படி சொல்ல. மனவளக்கலை என்பர்கள் நம்மளாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம். இன்னிலிருந்து உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் வந்துருச்சு, அப்படி எடுத்துக்கலாமா? என்ன மேடம், பெருந்துரை மேடம்? ரைட், ஓகே, குட், ரைட், குட். வாழ்க வளமுடன். இப்போ பயிற்சி ஏன் செய்யணும் அதை பார்த்துட்டு நம்ம பயிற்சிக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? வாழ்க வளமுடன். நல்லா ஃப்ரீயாக இருங்க.